இங்க பாத்தீங்கன்னா இந்த 3 பேர் ராமன் நூடல் சேர ஒரு கடை ஒண்ணு நடத்திட்டு வராங்க. அந்த கடையும் வேற லெவல்ல வியாபாரம் ஆயிருக்கு. இவங்க ஒய்ஃப் இருந்ததுக்கு அப்புறம் இந்த செஃப் ரொம்ப சோகமாயிட்டாரு. தினமும் குச்சிக்கிட்டே தான் இருப்பாரு. ஒரு நாள் திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. அதனால இந்த கடையை நடத்த வேண்டிய பொறுப்பு அந்த பையனுக்கு தான் வந்துருது. அவங்க அப்பா இறந்து போயிட்டதுனால இந்த பையனும் ரொம்ப சோகமாயிரான். அவங்க வீட்ல இருந்து அவங்க அம்மாவோட டைரி எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். அந்த டைரியில இந்த பையனோட அம்மா அவங்களோட அம்மாவை எவ்வளவு மிஸ் பண்ற விஷயத்தை ரொம்ப டீடைலாவே எழுதி வச்சிருந்தாங்க. இதனாலேயே அவங்க பாட்டியும் அவங்க மாமாவையும் பாக்கிறதுக்காக இந்த பையன் சிங்கப்பூர் கிளம்பிடுறான். இவன் சிங்கப்பூர் போனதுமே அவங்க மாமா தேடி கண்டுபிடிச்சிடறான். எங்க அம்மா செய்யற அந்த போர் சூப்பை எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட கேக்குறான். மாமாவும் பாத்தீங்கன்னா அந்த போர் சூப்பை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்குறாரு. இந்த பையனை பாத்தீங்கன்னா அவங்க பாட்டியை பார்க்கறதுக்காக போறான். ஆனா அவங்க பாட்டி அவனை பார்க்கவே மாட்டாங்க. ரொம்ப கோவமா தான் இப்போ வரைக்கும் இருக்காங்க. இவங்க அப்பா அம்மாவும் பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ் தான் பண்ணிருப்பாங்க. அதனால அவங்க வீட்ல அவங்க அம்மா எதிர்ப்பு சொல்லிருப்பாங்க. அந்த கோவத்தை தான் இப்போ வரைக்கும் அவங்க ஆயா மனசுல வச்சுக்கிட்டு இந்த பையன்கிட்ட பேசவும் மாட்டாங்க. இந்த பையனை பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஓவரா குடிச்சிட்டு அவங்க அம்மாவோட டைரி எடுத்துட்டு போயிட்டு அவங்க ஆயா கிட்டே கொடுத்துறான். பாட்டி என்னோட அம்மா உங்களை ரொம்ப மிஸ் பண்ணி இந்த டைரி எழுதிருக்காங்க. இதை தயவு செஞ்சு படிங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்கன்னு கிளம்பிடுறான். இந்த பையனை பாத்தீங்கன்னா அவங்க மாமா கிட்ட இருந்தா சூப் செய்யறது எப்படின்னு கத்துட்டு இருந்திருப்பான். இவன் செய்யற அந்த ராமன் நூடுல்ஸ் அவங்க அம்மா செய்யற அந்த சூப்பை மிக்ஸ் பண்ணி அவங்க ஆயா கிட்ட எடுத்துட்டு போய் கொடுக்குறான். அந்த சூப்பை அந்த ராமன் நூடுல்ஸ் சாப்பிட்டதுமே அவங்களோட பொண்ணு ஞாபகம் அந்த ஆய்க்கு வந்துச்சு. அந்த பாட்டிக்கு அவங்களோட பொண்ணு ஞாபகம் வந்ததுனால இந்த பையனை வந்து மீட் பண்றாங்க. இந்த பையனுக்கு இன்னும் சமையல்ல நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க. அப்படியே இவனுக்கு சிங்கப்பூர்லயே ஒரு ஹோட்டலையும் வைக்கிறாங்க. அது வேற லெவல்ல பிச்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சது. அவங்க அம்மா உயிரோட இருக்கும்போது ஃபேமிலியோட ஒண்ணா வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. அந்த விஷயத்தை அவங்க பையன் நிறைவேற்றி ரொம்ப சந்தோஷமாவே வாழ ஆரம்பிச்சிடறான்.